This video sponsored by Buy Mode eShopping. This app available in Google Play Store and App Store. Please download, use it and buy more product in same app. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த வாரம் என்ன பிரேக்கிங் நியூஸ் அப்படிங்கிறத வேர்ல்டு ஃபுல்லாக என்ன நடந்திருக்கு, தமிழ்நாட்டில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்தியா வம்சாவளியில் இருக்கிறவங்க பாதிப்பு. அமெரிக்காவில் ட்ரம்ப் தேர்தல் அறிக்கையில் விட்டுருக்கார். அதை நிறைவேற்றுவாரா இல்லை மாட்டாரா அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது இருக்குது. இதில் சொத்து மதிப்பு $447 பில்லியன், அந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு. 65% பங்கு உயர்ந்திருக்கு இருக்கிற ரேட்டோட, பழைய ரேட்டோட. புற்றுநோய்க்கு தடுப்பூசி உருவாக்கியுள்ளதாக ரஷ்யா அறிவிப்பு. அடுத்த வருஷம் எல்லா நாட்டுக்கும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த எந்த அளவுக்கு சைட் எஃபெக்ட் இல்லாமல் வரும்னு பார்ப்போம். எஸ்.எம். கிருஷ்ணா மறைவு, பிரதமர் இரங்கல். ஒரே நாடு ஒரே தேர்தல் கூட்டுக்குழு அமைப்பு. 31 பேர் சேர்ந்து இந்தியாவில் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ண போகிறாங்க. யார் என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். உலக செஸ் சாம்பியன், நம்ம சின்ன வயசில் உலக செஸ் சாம்பியனாக தமிழ்நாட்டு வீரர் வந்திருக்கிறார். அதுக்கு பிரதமர் மோடி, ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. வட்டமடைத்த விமானம் உள்ள சீமான் 20 நிமிஷம் வானொலி ப்ராப்ளமால் அவர் மேலேயே வட்டமடிச்சிருக்காங்க அவர் போன பிளேன். வழக்கறிஞர் அசோக் ஸ்ரீநிதி, இவர் மேலே பல குற்றச்சாட்டு இருக்குது. இப்போ இது ஒரு பெண் போலீஸ் குற்றச்சாட்டு பண்ணியிருக்காங்க. இவர் நமக்கு வேற ஒரு ஆப்புக்கு இவர் இது பண்ணியிருக்காரு, தடை விதிச்சிருக்காரு. சிறையில் ஒரு சயின்டிஸ்ட். கோவை மத்திய சிறையில் சோலார் காரை வடிவமைத்தனர். திருவண்ணாமலையில் பக்தர்கள் மேலே செல்வதற்கு அனுமதி இல்லை. குறிப்பிட்ட பேர் மட்டும் போய் திருவண்ணாமலை தீபம் ஏற்றுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா மழை அதிகமாக இருக்குது, அந்த காலகட்டத்தை தள்ளி போகிறதுக்காக. தமிழ்நாட்டில் மக்களுக்கு 1000 ரூபா கொடுத்துட்ருக்காங்க பெண்களுக்கு. அதே மாதிரி டெல்லியிலும் அறிவிச்சிருக்காங்க 18 வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு. ஸ்ரீரங்கம் ரங்கநாதருக்கு புதிய கிரீடம். பல கோடி மதிப்புள்ள புதிய கிரீடம் வடிவமைத்து கடவுளுக்கு சாட்டியிருக்காங்க. நடிகர் அஜித் அவர்கள் மக்கள்கிட்ட ஒத்துழைப்பு கேட்டிருக்காங்க. என்னை கடவுள்னு சொல்லி கூப்பிடாதீங்க, நீங்கள் குழந்தைங்கள பாருங்கள், குடும்பத்தை பாருங்கள் அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டுருக்கிறார். குற்றாலத்துக்கு குளிக்க தடை. ஏன்னா மழை அதிகமாக பெய்யுது, தண்ணி நிறைய வந்துட்டுருக்கு. அதனால் குற்றாலத்தை குளிக்க தடை விதிச்சிருக்காங்க. அது சற்று காலம்தான். நடிகர் விஜய் அவர் டிவிகே கட்சி தலைவராக இருக்கிறாரு. அவர் மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை போய் சந்திக்கல. ஆனால் கோவால் நடக்கிற நடிகை கல்யாணத்துக்கு போயிருக்கிறாரு. அதாவது தனி விமானத்தில் போயிருக்காரு அப்படின்னு மக்கள் கொந்தளிப்பாக இருக்காங்க. அதை மாற்றிக்குவார்னு நினைக்கிறோம். பூண்டி வெள்ள அபாய எச்சரிக்கை. நன்றி.